ஏப்பம் எல்லாருக்குமே வருங்க, நார்மல் தான். ஆனால் எப்போ இது அப்நார்மல், ஏன் ஏப்பம் வருது, எம்பாரசிங்காக இருக்கும் நிறைய டைம் ஏப்பம் போடும்போது. இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், நிறைய டவுட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இந்த வீடியோ பதிவில் எல்லா விஷயங்களும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஏப்பத்தை பற்றி. நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவுகளை கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஏப்பம் ஏன் வருதுங்க டாக்டர் அப்படின்னா, இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையாக நம்ம இறைப்பை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது வாய்ப்பகுதி, அதை முழுங்கணுன்னே தொண்டையில் ஒரு கிரிக்கோஃபேரிங்ஸ்னு ஒரு ஸ்பிங்டர் முழுங்கறதுக்கு உண்டான இடம். அதுக்கப்புறம் நேராக ஃபுட் பைப், உணவு குழாய், அதை தாண்டினோடனே இங்கே ஒரு வால்வு, அங்கே ஒரு லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டருங்கிற வால்வு. அந்த வால்வ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனோடனே நேராக இறைப்பையில் போய் ஃபுட்டு சேர்ந்துடும். ஸோ யூஸ்வலாக இந்த இறைப்பையில் இருக்கிற காற்று எக்ஸசிவாக மேலே எதிர்த்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் யூஸ் ஆகும். பட் சில டைம் பயங்கர வேகமாக காற்றை கீழே தள்ள முடியாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக இறைப்பை ஃபில் ஆகிட்டு இருக்கும் பொழுது இறைப்பை ஒரு ட்ரிகர் பண்ணும். ஐயோ, எனக்கு நிறைய ஃபுட்டு சேர்ந்துருச்சு, காற்றும் நிறையா இருக்குது, நான் காற்றை மட்டும் ஃபஸ்ட் வெளியே விட்டுறேன்னு ஒரு ட்ரிகர் பண்ணும்பொழுது இந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் ஓப்பன் அப் ஆகும், மேலே கிரிக்கோஃபேரிங்ஸ் ஓப்பன் அப் ஆகும். டக்குன்னு அந்த காற்று கொஞ்சம் ரெச் பண்ணி ஃபுட் பைப்புக்குள்ளார இந்த இடத்துல கிரிக்கோஃபேரிங்ஸ் ஓப்பன் பண்ணி வெளியே வரும். இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக வாய்ஸோடு சேர்ந்து அந்த சவுண்டையும் நம்ம தான் அது க்ரியேட் பண்ணுவோம். சைலண்ட்டாகவும் நிறைய பேர் ஏப்பம் விடுவாங்க. ஏப்பம் என்னென்ன காரணத்தினால வருது அப்படின்னா, ரொம்ப காமனஸ்ட்டாக நம்ம தப்பாக நினச்சிக்கிறது நிறைய வயிறில் கேஸ் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது. கேஸ் சிறுகுடலையும் பெருங்குடலையும் தான் நிறையா சேரும். இறைப்பையில் சேர்றது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெஸ்ட் பண்ணுற கேஸாக தான் இருக்கும். ரொம்ப காமனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாப்பிடும் பொழுது நிறைய பேசிகிட்டே சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ ஏரை ஏரோஃபேஜியான்னு சொல்லுவோம். அதை ஏரை ஸ்வாலோ பண்ணிகிட்டே இருப்போம். வேகமாக சாப்பிடும்போது இது நிறைய நடக்கும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணும்பொழுது நடக்கும். நிறைய பேர்த்துக்கு மூச்சு இழப்பெடுத்து கெஸ் வாங்கி இந்த மாதிரி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும்போதும் ஏரை ஸ்வாலோ பண்ணுற ஹேபிட் இருக்கும். நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்க, சோடா இந்த மாதிரி உள்ளே போய் CO2 கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகிற ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களுக்கு வரும். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு வரும். நிறைய பேர் ஸ்மோக் பண்ணும்போது நுரையீரலுக்குள்ளாரையே இழுக்காமல் திடீர்னு அதை ஸ்வாலோ பண்ணுற ஹேபிட்டும் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு, நிறைய கேஸ் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸ் இருக்குது. அதாவது நிறைய சுண்டல்கள், கடலை வகைகள், இது எல்லாமே கேஸ் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸாக இருக்கும். நிறைய ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸில் நிறைய கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு GERDன்னு ஒரு ப்ராப்ளம், கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அந்த வால்வே வீக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஏர் இருந்தாலும் அது ஏப்பமாக வரும். ஸோ இத்தனை விஷயங்களுமே நம்மளுடைய பெல்ச்சிங், ஏப்பம் விடுறதுக்கான காரணங்களாக இருக்கும். ஏப்பத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த 7 முக்கியமான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்ணும், வாயில் வச்சு மென்று சாப்பிட்ணும், காற்றையும் சேர்த்து முழுங்கக்கூடாது. பேசிகிட்டே சாப்பிட்டா ஈஸியாக காற்று முழுங்கிடுவோம், அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். இரண்டாவது, ஸ்மோக்கிங். நிறைய பேர் ஸ்மோக்கை உள்ளிழுக்கும் போது அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த எச்சம் முழுங்கும் போது அந்த ஸ்மோக்கோடு சேர்ந்து கொஞ்சம் எச்சையோடு சேர்ந்து ஸ்மோக்கும் உள்ளே போயிடும். அதனால் ஸ்மோக்கிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். மூன்றாவது முக்கியமானது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். நிறைய பேர் இது ஒரு அடிக்ட். சோடா கலந்த அந்த கேஸ் கலந்த ஃப்ளூயிடை உள்ளே குடித்தோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த கேஸ் இறைப்பையில் போனோடனே உடனே ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் வரும், அது ஏப்பங்களாக வரும். நான்காவது முக்கியமானது ஃபுட்டு. நிறைய கேஸ் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். நேம்லி நிறைய சுண்டல்கள், நிறைய ப்ராசஸ்டு மீட், நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது மிக முக்கியம். ஐந்தாவது, டென்ச்சர்ஸ். பல்லுகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பல் கரெக்டாக லைனில் இல்லைன்னா ஈட்டிங் ஹேபிட்டே சூ பண்ணுறப்போ கஷ்டமாக சூ பண்ணுவோம், அதுலேயும் நம்ம கேஸை உள்ளே தள்ளிகிட்டே இருப்போம். ஆறாவது விஷயம், நம்மளுக்கு கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இருக்காங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எண்டோஸ்கோப் மூலியமாக அதை க்யூர் பண்ணி மெடிசின்ஸ் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏழாவது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாப்பிட்டோன்னே போய் ரெஸ்ட் எடுக்காமல் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes எந்திரிச்சு ஒரு ஸ்மால் வாக் போயிட்டு வந்துடணும். ஏன்னா ஈஸியாக ப்ரோகைனட்டிக் ஆக்ஷன் கிரியேட் பண்ணும், கூட வயிற்றில் இருக்கிற உணவை எல்லாமே சிறுகுடலுக்கு தள்ளி விட்டுரும். பெல்ச்சிங், அதாவது ஏப்பங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தால் அது நார்மலான விஷயந்தாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் எப்போ நம்ம ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சிம்டம் இருக்கும். யூஸ்வலாக பெல்ச்சிங் சாப்பிட்டோன்னே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வராமல் பொழுதுக்கும் ஏப்பம் வந்துகிட்டே இருக்குதுங்க டாக்டர், பயங்கர ஸ்மெல்லாக வந்துட்டு இருக்குங்க டாக்டருங்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி ஏப்பம் வரும்போது ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங்காவோ ஒரு பிளட்டு கலந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு தொண்டையில் நம்ம ஃபீல் பண்ணாலோ கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி ஏப்பங்களோட வாமிட்டிங்கோ நம்ம வயிறு பெரட்டி பெரட்டி வலிக்கிற ஒரு சிம்டம் இருந்தாலும் பார்க்கணும். அதே மாதிரி கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது வயிற்றில் இறைப்பையிலிருந்து உணவு குழாய்க்கு எதுக்களிப்பு வர்ற ப்ராப்ளம் இருந்தாலும் மருத்துவரை அணுக வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே
எங்கள் வீட்டில் இவங்க எப்போவுமே வயிற்றுல கேஸ் பிடிச்சிருக்குங்க, அங்கங்கே பிடிச்சிக்குது, எப்போவுமே ஏப்பம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்கம்பாங்க. அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு நிமிடத்துக்கு ஒருக்கா ஒரு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், சவுண்டோடு விட்டுட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப அநாயகம் ஆயிடுவாங்க. அது சயின்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இரைப்பையில் அவ்வளோ கேஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இரைப்பை வந்து மேக்ஸிமம் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தான் பிடிக்கும். ஒரு ஏப்பத்திலேயே வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 ml ஆஃப் ஏர் வந்து வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோ தடவை விட்றாங்கன்னா அது மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கல் எஃபெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சைக்காலஜிஸ்டையும் கன்சல்ட் பண்ணுறது மிக முக்கியம். ஸோ ஏப்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். எல்லா விஷயங்களையும் கவனித்து மறுபடியும் இந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர்